குட் மார்னிங். போன வகுப்புல ஒரு சின்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணினா அது ஒருக்கா அன்றைக்கு ஒருக்கா திருப்பி ஒருக்கா கதைச்சு கொண்டு சரியா 13 யாரு M13 இல்ல இல்ல M18 இன்றைக்கு ஒரு தடவை இல்லாம சத்தம் போடாம இருக்குங்க. ஓ M18 யார் அப்படி? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார்? ஆனந்தலோச்சன் சார். நான் ஒரு கேள்வியோடு கேட்கலாம். சார். ஓகே, நேற்று கதைச்ச விஷயம் தான். பேரியம் குரோமேட் போய்கொண்டிருக்கீங்களா சார்? போய்கொண்டிருக்கீங்களா? இல்ல சார், இடைச்சலா இருக்கு. சரி, பேரியம் குரோமேட் சரியா? இந்த பேரியம் குரோமேட்டின் KSP எவ்வளவு? 1/10⁵ மோல் டெசிமீட்டர் மைனஸ். KSP KSP 1/10⁻10 மோல் வர்க்கம் டெசிமீட்டர் மைனஸ். கரைதிறனுக்கும் கரைதிறன் பெருக்கத்துக்கும் குழப்பம் இருக்கா? சார், குழப்பம் இருக்கா இல்லையா? இல்ல சார், கிளியரா தான் சார். ஓகே, அப்ப நீங்கள் கரைதிறன் சொன்ன முதல் ஓகே சரி. இதனுடைய அலகு மூல் ஸ்கொயர் டெசிமீட்டர் மைனஸ் 6 என அமையும். இதனுடைய கரைதிறன் தான் 1/10⁵5. அது மூலர் கரைதிறனாக இங்க கணிப்புகள்ல குறிப்பிடப்படும் சொன்னால் மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. சரி, ஓகே. இப்ப இன்னொரு மூலக்கூறை பற்றியும் காய்ச்சிருந்தான், பேரியம் பாஸ்பேட். என்ன பண்ண லைலா நிக்கிறீங்களா? ஓகே, குட். இதனுடைய KSP எவ்வளவு வந்தது கணிக்கும் போது? கரைதிறன் பெருக்கம் 1.08 10⁻18. 1.08 10⁻18 மூலின் 5ஆம் அடுக்கு சொல்ற அளவு சரியா? டெசிமீட்டர் 15ஆம் அடுக்கு. இதனுடைய கரைதிறன் 1/10⁴. சரி, ஓகே. இதுல KSP பெருமானங்களை ஒப்பிடுவோம். பேரியம் குரோமேட்டின் KSP பெருமானத்தையும் பேரியம் பாஸ்பேட்டின் KSP பெருமானத்தையும் ஒப்பிடும். இதுல தரவுகளின் படி யார் பெருசு? பேரியம் குரோமேட் பெருசு. ஏன்? இது 10⁻10, இது 10⁻18. ஆகவே இது பெருசு. ஓகே, குட். ஆனால் சொலுபிலிட்டியின் படி பேரியம் குரோமேட்டின் சொலுபிலிட்டி அதே போல
பேரியம் பாஸ்பேட் என்ற solubility. இதுல யார் பெருசு? தரவுகள் இருக்கு மேல, தரவை பார்த்து சொல்லலாம். யார் பெருசு? பேரியம் பாஸ்பேட். குட், பேரியம் பாஸ்பேட் பெருசு. சரி, அப்ப தரப்பட்ட உப்பு சரிதானே? தரப்பட்ட உப்புக்கள் கரைதிறன்கள் ஒப்பிடப்படும் போது அவற்றின் கரைதிறன் பெருக்கத்தின் வேல்யூவை கருத்துல கொள்ள இல்லாத ஒரு சூழல் இங்க காணப்படுது. ஏற்றுக்கொள்றீங்களா? இந்த ரெண்டு உப்புக்களினுடைய கரைதிறன்களையும் குறிப்பிடுவதற்கு அவற்றின் கரைதிறன் பெருக்கங்களை பயன்படுத்துவது எல்லா சந்தர்ப்பத்திலும் பொருத்தப்பாடாக இருக்காது என்பதை இந்த கேள்வியில இருந்து நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. இதைத்தான் நான் உங்களுக்கு போன வகுப்புல வந்து டிஸ்கஸ் பண்ணினான். கரைதிறன் பெருக்கங்கள்ட்ட பெருமானங்களை வைத்துக் கொண்டு ஒப்பிடுவது பொருத்தமற்றது. சரிதானே? கரைதிறன்களுக்கு ஒரு அளவீடுதான் இல்லை என்று நான் சொல்லி, ஆனால் இரண்டு உப்புகள்கிட்ட கரைதிறன்களை ஒப்பிடும் போது கரைதிறன் பெருக்கங்களை மட்டும் கருத்தில் கொள்வது பொருத்தப்பாடற்றது. ஆகவே கரைதிறன் பெருக்கங்கள் தரப்படும் போது கரைதிறன் கணிக்கப்பட்டு கணித்தல்ல இருந்து பெற்ற அளவீட்டில இருந்துதான் நாங்கள் கரைதிறன்களை ஒப்பிடலாம். சரிதானே? ஓகே. சில சந்தர்ப்பங்கள்ல கரைதிறன் பெருக்கங்களை வைத்து கொண்டும் ஒப்பிட முடியும். அது எந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் சொல்லி நாங்கள் அந்த கேள்விகளை ஒருக்கா பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? ஓகே. அப்ப ஒருக்கா பாருங்க, ஒரு கேள்வி போட்டிருந்தா 298 கெல்வினில் 298 கெல்வினில் இதுல வேற யாருக்காவது டவுட் இருந்தா அன்மியூட் பண்ணி கேட்க போறீங்களா? யாராவது அன்மியூட் பண்ணி கேட்கலாம். இதுல யாருக்காவது சிக்கல் இருந்தால் கதைக்கலாம். இல்ல, ஓகே, சரி. அப்படி இல்லைன்னா செக் பண்ணி கொடுங்க. பாருங்க, கரைதிறனை வெப்பநிலை பாதிப்பதால அநேகமாக வெப்பநிலை குறிப்பிடப்படும் வினாக்கள்ல. இதுல 9வது வினாண்ட போட்டிருக்கேன் நினைக்கிறேன். 298 கெல்வினுக்கு 5.60 கிராம் 5.60 தர 10⁻2 கிராம் PbI2 திண்மம் நீரில் கரைந்துள்ள நிலையில் 100 சென்டிமீட்டர் கனம் நிரம்பிய PbI2வின் நீர்க்கரசல் தயாரிக்கப்பட்டது என்று சொல்லி இருக்கு. இதுல இருக்கிற தமிழுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இது ரிசோர்ஸ் புக்ல இதே வார்த்தை பிரிவுகளோட சொல்லப்பட்டிருக்க ஒரு கேள்விதான். இந்த கேள்வி எங்களுடைய சிலபஸ்ல அப்டேட் ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற ஒரு கேள்வி. இதுல இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. 298 கெல்வினில் 5.60 தர 10⁻2 கிராம் PbI2 திண்மம் நீரில் கரைந்துள்ள நிலையில் 100 சென்டிமீட்டர் கனம் நிரம்பிய PbI2 நீர்க்கரசல் தயாரிக்கப்பட்டது. PbI2வின் KSPயை கணிக்க என்று கேட்டு, நாங்கள் போன வகுப்பில கரைதிறன்களை தந்துட்டு கரைதிறன் பெருக்கம் கேட்டிருந்தோம். இப்ப இதுவும் அதே ஒத்த ஒரு கேள்விதான். ஆனால் இங்க கரைதிறன்
வேறொரு வடிவத்துல தரப்பட்டிருக்கு. நான் இதுல கல்சியம் ஆக்சலேட் என்ற கேள்வியில இந்த மாதிரி ஒரு தரவு தந்திருந்தேன். அதுக்கும் இதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அங்க 1 டெசிமீட்டர் கனத்துல கரைகிற துணிவு நேரடியாக தரப்பட்டிருக்கு. இங்க 100 சென்டிமீட்டர் கனத்துல கரைகிற துணிவு தான் தரப்பட்டிருக்கு. கரைகின்ற கரியத்தின் அளவு கரைப்பானின் கனவளவிலும் தங்கி இருக்கு. 1 டெசிமீட்டர் கனத்துல கரைகிற துணிவும் 50 சென்டிமீட்டர் கனத்துல கரைகிற துணிவும் சமன் இல்லை. மூலர் கரைதிறன் தான் மாறிலியாக இருக்கு, மாறா வெப்பநிலையில. சரியா? கனவளவு மாற கரையிற அளவு மாறும், கரைப்பாண்டி அளவு மாற மாறும். சரியா? ஓகே. அப்ப இந்த கேள்வியில நாங்கள் முதல்ல என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மூலர் கரைதிறனை கணிக்க வேண்டும். கேஎஸ்பி காண வேண்டும் என்று சொன்னால் மூலர் கரைதிறனை கணிக்க வேண்டும். எங்களுக்கு 100 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கிற நிரம்பல் கரைசல்ட திணிவுதான் 5.6 கிராம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இதை மூலாக மாற்ற வேண்டும். அப்ப நாங்கள் இதுக்கு இப்படி ஒரு வசனத்தை எழுதி கொண்டால் எங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 100 சென்டிமீட்டர் கனம், சரியா? 100 சென்டிமீட்டர் கனம் கரைப்பானில் 100 சென்டிமீட்டர் கனம் கரைப்பானில் கரைந்துள்ள PbI2வின் திணிவு தரவுதான். PbI2வின் திணிவு என்ற ஒரு வசனத்தை நாங்கள் எழுதி கொள்ளலாம். அது இங்க தரவுல தரப்பட்டிருக்கு 5.60 தர 10^2 கிராம் சொல்லி. சரியா? இதுல இருந்து நாங்கள் மூளை காணலாம். 100 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கிற PbI2வின் மூல் காணலாம். இங்க மூலர் திணிவு தரப்படாத சந்தர்ப்பத்துல நீங்கள் மூலர் திணிவு குறிப்பிட வேணும். திணிவை மூலாக மாற்றுவதற்கு முன்னம் அது இந்த மூலர் திணிவு குறிப்பிடப்பட வேணும். இல்லைன்னா அந்த பெருமானம் எங்கே இருந்து வந்ததுன்றதுக்கு நியாயப்பாடு இல்லாமல் இருக்கு. அது இந்த மூலர் திணிவு 461 கிராம் மூல் -1 என்று வரும். அப்ப திணிவை மூலாக மாற்ற போறீங்க என்றால் மூலர் திணிவு குறிப்பிட வேணும். அப்ப 5.60 தர 10^2 கிராம், அதன் 461 கிராம் மூல் -1 என்று. இது சுருக்கப்படும் போது 1.21 தர 10^4 மூலாக குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னென்றால் இது ரிசோர்ஸ் புக்ல அப்படியே சுருக்கி போட்ட பிரமாணம். அதை நான் செக் பண்ணல. ஒருவேளை அந்த சுருக்கல்ல பிழைகளும் இருக்க வாய்ப்பு இருக்கு. 461 சுருக்கப்படும் போது சரி 0.1.21 தர 10^4 மூல் என்று வரும். இந்த பிரமாணம் சரி. சரியா? இந்த 1.21 தர 10^4 என்பது 1.21 தர 10^4 மூல் என்பது 100 சென்டிமீட்டர் கனத்துல கரைஞ்சிருக்கிற மூல். எங்களுக்கு என்ன வேணும்? மூலர் கரைதிறன் வேணும், சொலுபிலிட்டி வேணும். இது 1 டெசிமீட்டர் கனத்துல கரைகிற மூல், அதாவது செறிவு, நிரம்பல் நிலையை தோற்றுவித்த PbI2 செறிவு. ஆகவே மூலின் கீழ் கனவளவு 100 தர 10^3 டெசிமீட்டர் கனம் என அளவு மாற்றம் செய்யலாம். இதுல இருந்து நாங்கள் மூலர் கரைதிறனை கணிச்சமாக இருந்தால் 1.21 தர 10^3 மூல் டெசிமீட்டர் -3 என வரும். இதுதான் மூலர் கரைதிறன். இனி இந்த கேள்வி நாங்கள் வளமையா செய்த கேள்வியே ஒத்தது. ஒரு கரையத்தினுடைய மூலர் கரைதிறன் கரைதிறன் தரப்பட்டிருக்கு. மூலர் கரைதிறன் அதனுடைய கேஎஸ்பி கேட்கப்பட்டிருக்கு. நாங்கள் இந்த உப்பு தன் அயனோட சமநிலையை தோற்றுவிப்பதற்கான தாக்கத்தை எழுதி PbI2 நீங்க இன்னொகானிக்கல படிச்சிருப்பீங்க. PbI2 பொன் மஞ்சள் நிற திண்மம் என்று சொல்லி இந்த PbI2
மிகச் சிறிதளவில் கரைஞ்சு Pb2+ அயன்களையும் 2 I- அயன்களையும் தோற்பிக்கும். இங்க கரைஞ்ச அளவு நீங்கள் கணிச்சிருக்கிறீங்களே 1.12 1.21 தர 10⁻³ மூல் டெசிமீட்டர் -3. இதுல இருந்து பீசமானம் 1:1. நான் சொல்ற விஷயங்களை கவனிச்சு கொள்ளுங்க. பீசமானம் 1:1 என்பதால Pb2+ இந்த செறிவும் இதே பெருமானத்திற்கு சமனாக இருக்கு. ஆனால் Pbi2க்கும் I- பீசமானம் 1:2 என்பதால இதுண்ட செறிவின் 2 மடங்காக இருக்கு. ஆகவே நாங்கள் அடுத்ததாக குறிப்பிட வேண்டியது இந்த Pb2+ செறிவும் I- செறிவு. இந்த பௌதிக நிலைகளை இனிமேல் நான் மறந்தாலும் நீங்கள் மறக்காதீங்க. சொல்லும் வரைக்கும் தான் எங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். எந்த வரைக்கும் மறக்க கூடாது நினைக்கிறோம். சரி, அப்ப S ஏற்கனவே கணிக்கப்பட்டு 1.21 தர 10⁻³ மூல் டெசிமீட்டர் -3. இது Pb2+ இந்த செறிவு. இதுண்ட 2 மடங்கு சரிதானே? 2.42 தர 10⁻³ மூல் டெசிமீட்டர் -3 I- இந்த செறிவு. இதை நீங்கள் குறிப்பிட்டீங்க என்றால் இனி KSP-க்கான கோவையில நீங்க இந்த படி எடுத்துக்கொள்ளலாம். KSP சமன் Pb2+ இந்த செறிவு இந்த செறிவு பௌதிக நிலை முக்கியம். I- இந்த செறிவின் ஸ்கொயர். அங்க ஏற்கனவே நாங்கள் எடுத்திருக்கிறோம் Pb2+ இந்த செறிவு 1.21 மூல் டெசிமீட்டர் -3. சரியா? I- இந்த செறிவு 2.42 தர 10⁻³ ஸ்கொயர் முழுவதன் வர்க்கம். இதுக்கு இங்கால சுருக்களோட சம்பந்தப்பட்டது. அயன் சமநிலை சம்பந்தமான எந்த ஒரு இடத்திலையும் உங்களோட கொப்பிக்குள்ள மடக்கை அட்டவணை இருக்கிறது மிகவும் பொருத்தப்பாடுடையது. பொதுவாக பிசிக்கல் பாடங்களுக்கு மடக்கையைத்தான் பாவிக்கிறது நல்ல. தாக்க இயக்கவியல் மடக்க பாவிக்க வேண்டிய தேவை இருக்கு. 1.21 மூல் டெசிமீட்டர் -3 தர 2.42 தர 10⁻³ மூல் டெசிமீட்டர் -3. சரியா? அப்ப உங்களுக்கு இதை சுருக்கும் போது பார பெருமான் 7.1 தர 10⁻⁹ மூல் கனம் டெசிமீட்டர் -9 என அமையும். 7.1 தர 10⁻⁹ மூல் கனம் டெசிமீட்டர் -3 அப்படின்னு சொல்லி இந்த பெருமானம் அமையும். சரியா? சதுர்சன் இந்த வருமானம் வந்ததா? வந்துச்சா? அடிக்கிற விளங்குதா? இன்னைக்கு கிளியரா இருக்கா? நெட்வொர்க் ஓகே இருக்கா? அன்னைக்கு இதுக்கு மேல நெட்வொர்க்க மாத்தல. அதனால இன்றைக்கு இது வேற நெட்வொர்க் கொண்டு மாத்திருக்கு. சரி, இன்னைக்கு பரவாயில்ல சார். ஓ சரி, தேங்க்யூ. இருக்கிறதுக்கு பெஸ்ட் நெட்வொர்க்னு சொல்லி மாத்தி இருக்கி. நீ இதுக்கு மேல ஓடல, அது நெட்வொர்க்கை மாத்திக்கொண்டு. சரி, ஓகே. இதோட எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். இதுல சில படிகளை நீங்கள் தவிர்க்கலாம். நாங்கள் பாடத்தை இப்ப படிக்கிறதால அதை தவிர்க்கிறத நாங்கள் யோசிக்கிறத விட பாடத்தை விளங்குறத யோசிப்போம். எந்த தரவுகளை நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டு செய்து கொண்டு போய்க்கு எங்களுக்கு ஒரு பூரண விளக்கம் கிடைக்குமோ அந்த தரவுகளை எல்லாத்தையும் நாங்கள் குறிச்சு கொண்டு போய் விடையை சரியாக எடுத்துக் கொடுப்போம். அதுக்கு பிறகு எங்களோட கையில ஸ்கீம் இருக்கு. பாஸ் பேப்பர்ல இது தொடர்பான கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளை நாங்கள் செய்து ஸ்கீமையும் தூக்கி மேசையில போட்டுட்டு ரெண்டையுமே ஒப்பிட்டு எந்தெந்த படிகள் தேவையானது, எந்தெந்த படிகள் தவிர்க்கப்படக்கூடியது அப்படி என்று சொல்லி நாங்கள் ஒரு
கன்க்ளூஷனுக்கு வந்து இந்த விஷயத்தை நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? அப்ப ஆரம்பத்திலேயே நாங்கள் அப்படி சுருக்கமான முறைகளால போக வலிக்கிட்டோம்னு சொன்னால் இந்த பாடம் சில நேரத்துல விளங்காமல் போகும். இப்ப இந்த முதலாவது நோக்கம் பாடம் விளங்கணும், இரண்டாவது நோக்கம் பூரண புள்ளிய புறவோடும், மூன்றாவது நோக்கம் நேரத்தை மிச்சம் பிடிக்கணும். இதுக்காக நாங்கள் ஸ்கீமையும் ஆன்சர் மெத்தடையும் அனலைஸ் பண்ணணுமே தவிர வேற ஒன்றும் செய்யலாம். அப்ப இப்ப நாங்கள் எந்தெந்த வரியெல்லாம் பெர்ஃபெக்டா குறிப்பிடணுமோ அவ்வளவும் குறிப்பிட்டு கொண்டு போறது உத்தமம். இப்ப நீங்க செய்யும் போது இவ்வளவு விஷயத்தையுமே குறிப்பிட்டு செய்யுங்க. என்ன செய்யறீங்களோ அதை செய்யுங்க. உங்களோட பேப்பர்லயே டிஸ்பிளே பண்ணுங்க. அதை கொண்டு இன்னொரு பழைய ஒட்டியில எடுத்து டிஸ்பிளே பண்ணி கொப்பியை வடிவா வச்சிருக்கிற பேர்ல வச்சிருக்கிறத விட கொப்பி எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பகுதிக்குள்ளேயே அதெல்லாம் இருக்கட்டும். சரிதானே? ஓகே. இது வந்து எங்களை ரிசோர்ஸ் புக்ல தரப்பட்டிருக்கிற ஒரு கேள்விதான். அப்ப எந்த வடிவத்துல இந்த கரைதிறன்கள் குறிப்பிடப்பட்டாலும் நீங்கள் மூலர் கரைதிறனை கணிப்பதன் மூலம் கேஎஸ்பிக்கு வந்துருவோம். கரைதிறன் பெருக்கத்தை கணிக்க. இதுண்ட இன்னொரு வகை கேள்விதான் நான் போட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. என்ன, நாங்கள் எல்லாம் ஓஎல் எழுவா மாற்றங்கள்ல எல்லாம் பெரிய இதா முடிச்சு கொண்டு வந்தாங்க. அவ எழுவா மாற்றம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையான விஷயம் இல்லை. அவ எழுவா மாற்றம் தான் கேஎஸ்பி தந்தா எஸ் கேட்கறது, எஸ் தந்தா கேஎஸ்பி கேட்கறது எழுவாய் மாற்றத்தோட சம்பந்தப்பட்டது. அந்த டைப் கேள்விதான் அதுல நான் போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு கன பேர் விட போட்டிருந்தேன். ஏன்னா அந்த விடைகளை நான் செய்து பார்க்கலாத சந்தர்ப்பத்துல நான் அதை செய்து பார்க்கல, அதை செக் பண்ணல. அதனால நான் ரிப்ளை பண்ணல நினைக்கிறேன். நினைவானதுக்கு கண்ணால பார்த்துட்டு விட்டுட்டேன். ஒரு சிலட்டிய பார்த்தேன், வர்க்கம் மூலம் எடுத்ததுல தவறு நடந்திருக்கு. இப்ப கனமூலம் சயின்டிபிக் கால்குலேட்டர் இருந்தா கனமூலம் பார்க்கணும். ஸோ நார்மல் போன்ல இருக்கிற கால்குலேட்டர்ல கனமூலம் காண கஷ்டமா இருக்கு. 7ஆம் அடுக்கு 4ஆம் அடுக்கெல்லாம் வரைக்குள்ள நீங்க மடக்கையை பாவிக்கிறதான் உகந்தது. மடக்கையை கையில வச்சிருங்க. இப்ப நான் கேள்வி உங்கள்ட்ட தான் கேட்பேன். ஏன்னா இப்ப எந்த கையில மடக்கை இல்லை. சரி, இந்த கேள்வியை பாருங்க. 25 பாகை சியில் சில பதார்த்தங்களின் கரைதிறன் பெருக்கங்கள் கீழே தரப்பட்டுள்ளன சொல்லியிருக்கு. 25 பாகை சியில் சில பதார்த்தங்களின் கரைதிறன் பெருக்கங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. இதே வெப்பநிலையில் இவற்றின் கரைதிறன்களை கணிக்க என்று சொல்லியிருக்கு. இப்ப பாருங்க, பேரியம் கார்பனேட், பேரியம் கார்பனேட், பேரியம் கார்பனேட், அதனுடைய கரைதிறன் பெருக்கம் கேஎஸ்பி 5^10⁹ மூல் வர்க்கம் டெசிமீட்டர் -6 என்று தரப்பட்டிருக்கு. இதனுடைய சொலுபிலிட்டி கரைதிறன், மூலர் கரைதிறன் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. இதனுடைய மூலர் கரைதிறனை கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. மூலர் கரைதிறன், மூலர் கரைதிறனை பார்ப்போம். புதிய சாகி லைன்ல நிக்கிறீங்களா? ஓ, ഇതിന്റെ மூலர் கரைதிறன் எவ்வளவு வந்தது? பேரியம் கார்பனேட் அங்கேல 7.07 தர 10⁵5. 7.07 தர 10⁵5. ஓகே, பாப்போம். தேங்க்யூ. செக் பண்ணி பாப்போம். சரியா? ஓகே, சரி. நாங்கள் இந்த கேள்வியை செய்வோம். கரைதிறன் பெருக்கம். ஒரு அரிதில் கரைகின்ற திண்மம் அதன் அயன்களுடன் சமநிலையில் உள்ள போது, ஒரு அரிதில் கரைகிற திண்மம் அதன் அயன்களுடன் சமநிலையில் உள்ள போது அயன்களினுடைய செறிவுகள்கிட்ட பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கம் தான் கரைதிறன் பெருக்கமாக நாங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு திண்மமும் அதின் அயனும் சமநிலையில இருக்கேக்கல இதுக்கு நாங்கள் கேஎஸ்பிக்கு கோவை எழுதினால் கேஎஸ்பி சமன் BA2+ இந்த செறிவு, BA2+ இந்த செறிவு
CO3 2- இந்த சரி. இப்ப எங்களுக்கு கரைதிறன் தெரியாது. ஆனால் கரைதிறன் என்ன? ஒரு டெசிமீட்டர் கணத்துல கரைகிற கரையத்தின் மூல். அதான் நாங்க இங்க கரைக்கிறோம். மூலர் கரைதிறனா கணிக்கும். அவ இங்க S மூல் டெசிமீட்டர் -3 கரையும் என்று சொன்னால் P சமானம் 1:1. ஆகவே இவருடைய கரைதிறனும் S, இவருடைய கரைதிறனும் S. சாரி, செறிவும் S. இங்க எவ்வளவு கரையுதோ அவ்வளவு அயன்கள் உருவாகும் P சமானத்துல. அப்ப S மூல் டெசிமீட்டர் -3 கரைஞ்சால் P சமானம் 1:1. அப்ப Ba2+ இந்த செறிவு S மூல் டெசிமீட்டர் -3 ஆயிருக்கும். CO3 2- இந்த செறிவும் S மூல் டெசிமீட்டர் -3 ஆக இருக்கும். நீர்க்கரசல்ல அது செறிவு. எங்களுக்கு KSP தரப்பட்டிருக்கு 5 தர 10⁻9 சமன் Ba2+ இந்த செறிவு தெரியாது S. இது நீங்க அழகு இருக்கா போட்டுக்கொள்ளுவோம். மூல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 என்றால் நான் பிரதியிடும் போது அழகோட பிரதியிடுறதான் பொருத்தப்பாடானது. இது தெரியாது S. இதுல அழகு நீங்க போடணும் அவசியம் இல்லையே, உங்களுக்கு தெரியாதானே சொல்ல பிடிக்காது. இந்த அழகுல வரும். மற்றவருடைய செறிவும் S. அதாவது S ஸ்கொயர்ட் 5 தர 10⁻9 மூல் வர்க்கம் டெசிமீட்டர் -6 என. உங்களுக்கு மூலர் கரைதிறன் அலகு மூல் டெசிமீட்டர் -3 வரப்போகுது. ஆகவே S வர்க்க மூலத்துக்குள்ள 5 தர 10⁻9 மூல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 என்று வரப்போகுது. அதாவது எல்லாத்தின்றையும் அறியாம எடுக்கணும். எல்லாத்தின்றையும் அறியாம எடுக்கு. 5 அறியாம எடுக்கு, 10⁻9 அறியாம எடுக்கு, சரியா, 10⁻9 அறியாம எடுக்கு, மூல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6 இந்த முழுவதன் அறியாம எடுக்கு. இதானே வர்க்க மூலம் அறியாம எடுக்கு. சரி, ஓகே, இதான் வர்க்க மூலம் அறியாம எடுக்கு. பத்தின் அறியாம எடுக்கு. 10⁻9 அறியாம எடுக்கு. சரி, அப்படி பார்க்கல. அது 10⁻9 அறியாம எடுக்கு போட்டால் சாத்தியம் இல்லை. ஆகவே நாங்கள் இதுல ஒரு சின்ன ஆல்டர்னேஷனை செய்யலாம். என்ன மாதிரி என்று சொன்னால், இதே 50 எழுதலாம். சரி, 50 என்று எழுதலாம். இதை 50 எழுதலாம். இதை 10⁻10 எழுதிக்கொள்ளல். இது இந்த அலையெல்லாம் எடுபட்டுதுன்னு சொன்னால் மூல் டெசிமீட்டர் -3 இங்க வர்க்கமூலத்துக்கு வெளியில வந்துச்சு. சரி, 50 தர 10⁻10 எழுதலாம் தானே. இதுல யாருக்குன்னு விளங்க இல்லையா? 5 தர 10⁻9க்கு வர்க்கமூலம் எடுக்க எனக்கு தெரியாது. 50 தர 10⁻10 இது எழுதினால் 10 அறியாமடுக்கு வெளியில வரைக்கும் 5 வரும். சரியா, 10 அறியாமடுக்கு 10⁻10 அரைய அப்ப வெளியில வரும். அப்ப இதை நீங்கள் சுருக்கும் போது, சரிதான், இதை நீங்கள் சுருக்கும் போது வர்க்கமூலம் 50 வர்க்கமூலத்துக்குள்ள இருக்க, இந்த வர்க்கமூலத்துக்கு இருக்க 10⁻10 வேற 10⁻5 ரெண்டு வெளியில வரும் மூல் டெசிமீட்டர் -3. அப்ப நீங்க 50க்கு வர்க்கமூலம் பார்த்தால் எப்படி 7 7 49 அந்த விடை சரியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் 7க்கு அண்மையில தான் வரப்போகுது. 49 வர்க்கமூலத்துக்கு 49 இருந்தால் 7 7 49. அப்ப இது 50 இருக்கிறதால 7.07 என்பது சரி. குட், சரியா? அப்ப 7.07 தர 10⁻5 மூல் டெசிமீட்டர் -3 என்பது முதலாவது கேள்விக்கு விடையாக இருக்கும். சரியான? அப்ப லக்ஷினா செக் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுடைய ஆன்சரை. சரிதான், 10⁻5 பொருத்தப்பாடாக இருக்கு. இல்ல வேற ஏதாவது சிக்கல் இருந்தா நீங்க செக் பண்ணி கொள்ளலாம். பேரியம் கார்பனேட்டின் கரை திறன் 7.07 தர 10⁻5 அப்படின்னு சொல்லி அவை. சரியா?
இதே போல மற்ற கேள்விகளும் அணுகப்படக்கூடியவை. இதுல நீங்கள் கருத வேண்டியது கரைதிறன். இந்த கரைதிறனுக்கு ஏற்ப அயன்கள் பீசமானத்துல உருவாகும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். கரைதிறனுக்கு ஏற்ப அயன்கள் பீசமானத்துல உருவாகும். முதலாவது கேள்வி ஓகே. இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னால் செப்பு ஹைட்ரோக்சைடு CuOH இந்த கரைதிறன் பெருக்கம் 2.2 தர 10⁻20 மூல் கனம் டெசிமீட்டர் -515 என்று தான் இருக்கு. சாரி 9. சரியா? 2.2 தர 10⁻20 அப்படி தரப்பட்டிருக்கு. டிலக்ஷன் 1.76 தர 10⁻7 1.76 தர 10⁻7 அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அன்மியூட் பண்ணல. சரியா? ഇതിന്റെ பரிமாணம் 1.76 தர 10⁻7 என்று சொல்லப்படுது. சரி, செக் பண்ணி பார்ப்போம். அப்ப எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அரிதில் கரையும் திண்மம் அதிண்ட அயனோட சமநிலையில் இருப்பதாக நீங்கள் தாக்கம் எழுதி கொள்ள வேண்டும். அப்படி எழுதும் போது பீசமான ரீதியில தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இங்க கரைதிறன் S என்பது கரியம் சார்பாக குறிப்பிடப்படும். அதாவது 1 டெசிமீட்டர் கனம் கரைசல்ல S மூல் கரியம் கரையுது. அப்ப S மூல் CuOH கரையும் என்று சொன்னால் பீசமானம் 1:1. அப்ப இங்கேயும் S மூல் Cu2+ கரை அயன்கள் உருவாகும். அதிண்ட 2 மடங்கு அயன்கள் இங்க உருவாகும். அப்ப OH- இந்த செறிவு கரைதிறனின் மூலர் கரைதிறனின் 2 மடங்காக இருக்கும். OH- செறிவு மூலர் கரைதிறனுடைய 2 மடங்காக இருக்கு. ஆகவே நாங்கள் இந்த நிரம்பல் கரைசல் சமநிலைக்கு சமநிலை கோவை KSP எழுதினமாக இருந்தால் Cu2+ அக்வஸ்டின் செறிவு OH- அக்வஸ்டின் செறிவு இதுல ரெண்டெல்லாம் போடுறோம். இது OH- இந்த செறிவு வருமானம் தானே போகும். അതിന്റെ ஸ்கொயர் இப்ப தரப்பட்டிருக்கிறது இங்க KSP. அப்ப KSP தந்திருக்கிறோம் 2.2 தர 10⁻20 மூல் கனம் டெசிமீட்டர் -9 சமன் Cu2+ இந்த செறிவை நான் S என்று குறிப்பிட்டிருக்கேன். OH- இந்த செறிவு 2S என்று வரும். அதிന്റെ ஸ்கொயர். சரியா? ஆகவே 4S³ சமன் 2.2 தர 10⁻20 அப்படின்னு சொல்லி வரும். இங்க மூல் கியூப் டெசிமீட்டர் -9 என்று அலகு. சரியா? மூல் கியூப் டெசிமீட்டர் -9. ஆகவே 4ஆல பிரிச்சு, சரிதான், இதை நாங்கள் இந்த பெருமானத்தை 4ஆல பிரிச்சு 2.2 4ஆல பிரிச்சால் எங்களுக்கு S³ 0.55 தர 10⁻20 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? அப்ப இதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் கனமூலம் காண வேணும். அப்படி கனமூலம் காணும் போது 21 என்பது 10⁻20 3/1 அடுக்கு. இதுகள் என்ன நீங்க சுட்டி விதியில படிச்சிருக்கீங்கல்ல, வலுவின் வலு பெருக்கப்படும் சொல்லி. அப்ப நாங்கள் இதுல சுகமாக எடுக்கிறதுக்காக என்ன செய்யலாம் என்று சொன்னால் இவரை 5.5 என்று எழுதி 5.5 என்று எழுதி இவரை 10⁻21 என்று எழுதலாம். சரி, கனமூலம் அப்ப 21 பிரிக்கும் 3. அப்ப இப்ப இதுக்கு கரைதிறன் நீங்கள் காணும் போது கனமூலம் 5.5 இதைத்தான் நாங்கள் என்ன எழுதுறோம் 5.5 1/3 அடுக்கு தர
10^21 1/3. அப்ப இப்ப எங்களுக்கு இது என்னண்டு வர போகுதுன்னு சொன்னால் 10^7 வரும். 21 3 பிரிக்க 7 முறை 10^71. அப்ப 5.5 கனமூலம் அப்படி நீங்கள் காணவும். சரியா? இப்ப நீங்க மடக்கையை பயன்படுத்தி செய்கிறது தான் மிகவும் பொருத்தமானது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு ஃபைனல்ல வந்து மடக்க தான் திறப்போயினம். கல்குலேட்டர்ல அடிச்சு விடையெடுத்து சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் திடீரென்று மடக்கையை பார்த்தோன்னா பயம் வரும். மடக்கையால இது சுருக்கியே ஆகணும். இப்ப என்னோட மடக்கை இல்லைன்னு சொல்றேன், நான் என்னால இது சுருக்க முடியாது. சரியா? ஆனா மடக்கையால இது எப்படி சுருக்குறதுன்னு சொல்றேன். 5.5க்கு மடக்க பார்க்கலாம். சரி, 5.5க்கு மடக்க பார்க்கலாம். சரியா? ஓகே. 5.5க்கு மடக்கை ஹசீனா மடக்கை என்ன? 5.5க்கு 5.5 மடக்கை யாராவது 0.7404 என்று வருது. 5.5 மடக்கை பெருமானம் 0.7404. என்ன செய்கிறது? கனமூலமண்டா என்ன செய்யறது? வர்க்க மூலமண்டா என்ன செய்யறது? இந்த மடக்கை பெருமானத்தை சரிதானே? கனமூலமண்டா என்ன செய்யறது? வர்க்க மூலமண்டா என்ன செய்யறது? வர்க்க மூலமண்டா 2ஆல பிரிக்கிறது. வர்க்கிக்கிறது பெருக்கும், வர்க்க மூலப்படுத்துவது பிரிக்கும். சுட்டி விதிகள்.